அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் குலதெய்வ யந்திர மந்திர வழிபாடு என்பது பற்றி பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து சுத்தமான இடத்தில் ஒரு பலகையில் திருநீர் பரப்பி அதில் குலதெய்வத்திற்கான சக்கரத்தை முறைப்படி வரைந்து முறையாக அச்சரமிட்டு அச்சரத்தின் மத்தியில் வெற்றிலை வைத்து அதன் மேல் மஞ்சள் பொடியும் குலதெய்வ திருமண்ணும் கலந்த பிள்ளையார் பிடித்து வைத்து அதில் அருகம்புல் நட்டு வைத்து செப்பு தகட்டில் குலதெய்வ சக்கரம் முறைப்படி வரைந்து முறையாக அச்சரமிட்டு வரைந்து பன்னீர் கொண்டு நீராட்டு செய்து ஈரம் நீக்குதல் வேண்டும். அதன் பின்பு திருநீர் கொண்டு மெழுகி எடுத்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு பலகையில் வைத்து அத்தர் ஜவ்வாது வாசனை கொடுத்து மணமிக்க மலர்கள் வைத்து கஸ்தூரி, கோரோஜனை, புனுகு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் கொண்ட அஞ்சனை தடவி வைத்து முன்பாக வாழை இலை போட்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் வைத்து அத்தோடு எலுமிச்சை கனி வைத்து அவல் பொரிகடலை வைத்து குலசாமிக்கு உகந்த குடும்ப வழக்கப்படியான சர்க்கரை பொங்கல் படைத்து சாம்பிராணி தூபமும் கற்பூர தீபமும் கொடுத்து வணங்கி ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து பூசை செய்தல் வேண்டும். பூசையின் போது கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி எந்த சலனமும் இன்றி எந்த இடையூறும் இல்லாமல் மனம் உருகி அவ்வும் உவ்வும் சிவைய ஐயனார் சாஸ்தா வாவா, என் உள்ளும் வாக்கிலும் முகத்திலும் நிற்க வாவா, என் அல்லல் போக்க ஐயனே வாவா, குல தெய்வமே பந்தி பரிவாரமே ஓம் ரீம் வசிவசி வருக என நாள்தோறும் 108 உருகொடுத்து முறையாக 48 நாட்கள் வழிபாடு செய்து செப்பு தகட்டினை குப்பியில் அடைத்து இடுப்பிலோ தன்னுடனே வைத்து வந்தால், தொடர்ந்து குலதெய்வத்தை நினைத்து வந்தால் எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து பறந்தோடி விடும் என்பது குலதெய்வ வாக்கு. 100% பலர்கண்ட அனுபவ உண்மை. குலதெய்வம் உங்கள் தேகத்தை ஆட்கொள்வதையும் உங்களுக்கு காட்சி தந்து நிற்பதையும் நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.